நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய நல்ல பெருவெட்டில் ஹச்சப்பில் ஒரு தலைச்சங்கிடாரி அதிகாலையில் மாடு கன்று ஈன்றுக்குது. அழகான கிடாரி கன்று பெண் கன்று தான் ஈன்றுக்குது. நல்ல பெருவெட்டான கிடாரிங்க. பல்லு வந்து 4 பல்லு தலைச்சங்கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த கிடாரி. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன், விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிகாலையில் இன்றைக்கி அதிகாலையில் எப்படி இருந்தாலும் ஒரு மணி 2 மணி அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கன்று ஈன்றுக்குது. பெண் கன்று தான் ஈன்றுக்குது. மாட்டு கண்ணுக்கு 2க்கு சொல்லி தப்பு கிடையாது. தலைச்சங்கிடாரி தான். ஒரு 13-15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் தலைச்சனுக்கு. அந்தளவுக்கு ஒருத்தான கிடாரி தான். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரி. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்துப்பா அந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. விருதுநகரில் இருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. மடிக்கூச்சம் கிடையாது. கறவைக்கு காலணிக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்ல குணமானமான கிடாரி. நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்டதுங்க. ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதெல்லாம் கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள், டிஸ்பிளே தொடர்பு கொள்ளுங்க. இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன ஏதுங்கிற தகவலை தனித்தனியாக கூட கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தலைச்சங்கிடாரி 4 பல்லு கன்று ஈன்றுச்சு. கிடாரி கன்று பெண் கன்று ஈன்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்குமே டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.